இந்த கஸ்டமர் ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பிக் அனுப்பிட்டாங்க. ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் கூட ரெஃபரன்ஸ் பிக் அனுப்பி, அக்கா இதே மாதிரி தான் எனக்கு எல்லாமே ரெட்ல செஞ்சு கொடுங்க, ரெட் வெல்வெட் ஃபிளேவர்ல செஞ்சு கொடுங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. கேக்குக்கு தேவையான கிளேஸ்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு எதுக்கு ஒரு பைப்பிங் பேக்கை வேஸ்ட் பண்ணணும், நம்ம இந்த டைம் ஸ்பூன்லேயே வந்து ட்ரிப்பிங்ஸ்லாம் போடலாம்னு சொல்லி போட்டேன். நமக்கு வழக்கம் போல ஒழுங்கா வரல. சரி பழையபடி பைப்பிங் பேக்லேயே வந்து கிளேஸ்லாம் போட்டு ட்ரிப்பிங் போட்டு மேலே எல்லாமே வந்து கிளேஸ் அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த கஸ்டமர் கேக் மேல நிறைய சாக்லேட் வச்சு கேட்டிருந்தாங்க. நானும் எத்தனை சாக்லேட் இருக்குன்னு என்னாம வந்து சாக்லேட் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். பார்த்தா ஒரு பக்கத்துக்கு வைக்க சாக்லேட் இல்ல. சரி பரவாயில்ல, டெக்கரேஷனா முடிச்சுட்டு கடைசியா சாக்லேட் மேக் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு மீதி டெக்கரேஷன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க சொன்ன வேர்டிங்ஸும் எழுதிட்டு மேல கொஞ்சம் சுகர் பாலையும் போட்டுட்டு அப்புறம் சாக்லேட்டே ரெடி பண்ணி வச்சு இந்த கேக்கை கம்பைல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கூடவே நமக்கு ஒரு 1 kg நட்டி பபிள் கேக் ஆர்டரும் இருந்துச்சு. ஆனா அதை வந்து வீடியோ ஃபுல்லா எடுக்கல. சரின்னு சொல்லி கடைசியில் ஃபைனல் டச்சை மட்டும் ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன். டீ பபிள் கேக்குக்கு வந்து சைடில் வந்து டார்க் சாக்லேட் சிப்ஸ் தான் சேர்ப்பாங்க. பட் என்கிட்ட வந்து அது இல்லை. அதனால நான் வந்து டார்க் சாக்லேட் தான் துருவி சேர்த்துக்கிட்டேன். சரி நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஃபைனல் பண்ணியாச்சு.